Wait. All right. So we'll start today's Bible study பார்ப்போம். பை காட்ஸ் கிரேஸ் நம்ம வந்து ஒரு கவனன்ட் கீப்பிங் காட், நம்ம காட்ன்றது ஓரளவுக்கு எல்லா கிறிஸ்டின்ஸ்க்கும் தெரிஞ்சது. வி யூஸ் இட் இன் ஆர் ப்ரேயர், எல்லாத்துலையும் வி யூஸ் இட். இல்லை, ஃபெய்த்ஃபுல் காட், ப்ராமிஸ் பண்ணார்னா செய்வார், கவனன்ட் கொடுத்தாருனா செய்து முடிப்பார் அப்படின்னு. ஸோ நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அவர் என்ன தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு நமக்கு, மனுஷருக்கு அவர் என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, அதை அவர் கீப் அப் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி வி ஆர் கோயிங் டு லுக் அட், ரைட்? ஸோ கவனன்ட் கீப்பிங் காட், உடன்படிக்கையின் தேவன் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம டைம்லைன், ஜீசஸ் கேம்ஸ் ஹிஸ்ட்ரியை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணார். 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கிறோம். அதுக்கு முன்னால் தான் ஆடம் அண்ட் நோவா அண்ட் ஏப்ரஹாம்லாம் இருந்தது. ஸோ அவர் கொடுத்த கவனன்ட் வந்து கிரியேஷனுக்கு முடிஞ்சு மனுஷர் சின் பண்ண உடனே அவர் ஒரு கவனன்ட் கொடுக்குறாரு. இல்லை, அவர் உங்கள் சின்ஸுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும், சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அந்த வித்து வரப்போகுது, ஒரு உமனால் வரப்போகுது. ஸோ மனுஷர் பிறவியில் வரும் இல்லையா அந்த ரிலீஃப், அந்த விக்டர், அந்த சீட், த மெசையா வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்றாரு. ஜெனிசிஸ் சாப்டர் 3:15 கொடுத்துட்டார். அவர் பிளானை சொல்லியாச்சு. ஸோ இந்த ப்ராமிஸ் நமக்கு வந்து இப்போ எத்தனை 1000 வருஷம் ஆச்சு. ஸோ மக்களுக்கு ஓவர் டைம் அவர் ஜீசஸ் காட் கிவ்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராமிஸுக்கு கொடுத்துட்டே வருவார், கூட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஆடம் இருந்த காலம் வந்து 4000 இயர்ஸ் ஜீசஸ்க்கு முன்னாடி. அப்போ மெசையா வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடில் இருக்கிறனால நமக்கு இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, நடந்து முடிஞ்சு உண்மைன்னு ப்ரூவான ஒரு ஹிஸ்ட்ரி. இருந்தாலும் நம்ம ஒரு ரிசர்ச்ன்னு படிக்கும்போது, ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி படிக்கும்போது, அவர் எப்படி சொன்னார், எப்படி நடக்க முடிஞ்சுது அப்படின்றத பார்த்தோன்னா, இன்னும் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி மீதி இருக்கிற பைபிள் போர்ஷன்ஸ் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக, எவ்வளோ ஷுவராக, எவ்வளோ கரெக்டாக, பர்ஃபெக்டாக நடக்கவே நடக்கும் அப்படின்ற ஷுவரிட்டி நமக்கு தெரியும். அதனால தான் வி டூ திஸ் ரிசர்ச். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஹி கேவ் அ ப்ராமிஸ் மேன்கைண்டுக்கு. ஜீசஸ் வர்றதுக்கு 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹி டோல்டு ஒரு மெசையா வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் உலகம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மோசமாச்சு. மெசையா இன்னும் வரல. கடவுளுடைய பிளான் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. மேன் ஹாஸ் பிகம் வெரி 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 சின்ஃபுல், ஈவில். அப்போது உலகத்தை அழிக்கிறார். அழிச்சிட்டு ஆனால் அந்த மெசையா ப்ராமிஸை, ஹீ இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட், கவனன்ட் கீப்பிங் காட், இல்லை உண்மை பேசுகிற காட், சொன்னால் பொய்யாகாது. அப்போது அது உண்மை ஆக்குறதுக்காக நோவான்னு ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணி அந்த குடும்பத்து வழியாக அவர் கவனன்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவார், ரைட்? ஸோ ஆக்சுவலாக ஜெனசிஸ் 6:18 வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய குடும்பம் வழியாக என் கவனன்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு சொல்வார். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ரெயின்போ கவனன்ட் நமக்கு தெரியும், தண்ணினால் அழிக்க மாட்டேன் அப்படின்வார். ஸோ தண்ணினால் அழிக்கலைன்னா பீட்டர் சொல்கிற மாதிரி தீயினால் அழிப்பாருன்னு நமக்கு அதுவும் தெரியும், ரைட்? ஸோ த்ரூ நோவா அந்த கவனன்ட் திரும்ப ஃபாலோ ஆகுது அந்த குடும்பத்து வழியாக. இப்போ அந்த குடும்பம் பெருகி ஒரு 10 ஜென்ரேஷன் ஆகிப்போச்சு. நோவாலேருந்து ஏப்ரஹாமுக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க பை திஸ் டைம். இடையில டவர் ஆஃப் பேபிள்லாம் நடந்துருச்சு, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நோவாவோட 3 பசங்களில் செத்து குடும்பத்தில் பிறந்த ஏப்ரஹாமை தனிச்சு வர சொல்கிறாரு, வித்தியாசமாக்குறாரு, செட் அப்பார்ட் பண்ணுறாரு, ஹோலி ஆக்குறாரு. தன்னோட குடும்பம், தன்னோட ஃபேமிலி அதுலேருந்தெல்லாம் எடுத்து வேற ஒரு நாட்டுக்கு தனியாக கூட்டிகிட்டு வர்றாரு, இல்லை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க முன்னாடி இருந்தது ஈராக், இப்போ வரப்போகிறது இஸ்ரேல். ஸோ அங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ கூட்டிகிட்டு வரும்போது அந்த அழைப்பு டைமில் ஜெனசிஸ் 12 சொல்கிறது, த்ரூ யூ, இல்லையா, உன்னோட குடும்பத்தினால பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அப்படின்றார். இப்போ ஏப்ரஹாம் இஸ்ரேல் வழியா நமக்கு ஒரு ஆசீர்வாதம், தமிழ் மக்களுக்கு என்ன ஆசீர்வாதம்?
அப்படி கிடையாது. ஜீசஸ் மட்டும் தான் ஆசீர்வாதம். ஸோ மெசையா இஸ் பார்ன் இன் ஏப்ரஹாம்ஸ் ஃபேமிலி. ஸோ அத நியூ டெஸ்டமென்ட் ஆத்தர்ஸ் எல்லாரும் அத புடிச்சிட்டு தான் ஜீனியாலஜிலலாம் போடுவாங்க. ஏப்ரஹாம்ல இருந்து அப்படின்னு வழி போடுவாங்க இல்லையா? ரைட். ஸோ ஏப்ரஹாம் வழியில ஐசக்குக்கு கிடைக்குது. ஐசக், இஸ்மாயில் 2 பேர் இருக்காங்க. ஆனா இஸ்மாயில் வழியா இல்ல. ஜீசஸ் வர்றது ஐசக் வழியான்னு கிளியரா வசனத்தோட அவர் சொல்லிடுறாரு. நம்ம லாஸ்ட் டைம் ஜெனசிஸ் 22 பார்த்தோம். அது ஒரு டைப் இல்லையா? ஒரு நிழலாட்டம். ஜீசஸுடைய இன்னொரு அப்பா தன்னோட சன்னை சாக்ரிஃபைஸா குடுக்குற அதே மலையில குடுப்பாருல்ல, ஜீசஸ் இருப்பார். ஸோ அந்த அந்த சாக்ரிஃபைஸோடைய நிழலாட்டம் ஒரு ஈவென்ட் ஒண்ணு நடக்கும். ஒரு காரியத்தை நடத்த பண்றாரு கடவுள் ஏப்ரஹாம், ஈசாக் வழியா. ஸோ அது நடந்து முடிஞ்சு அதுக்கு பதிலா ஒரு ரேம் கிடைக்கும். சன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஏஞ்சல் வந்து நின்றும். அப்போ முதல்ல அந்த அப்பா யூசுவலா நம்மள மாதிரி இருந்தாங்கன்னா, தேங்க் காட் என் சன்னு சாகல. அப்படி வேணா நம்ம சொல்லியிருப்போமா இருக்கும். பட் ஏப்ரஹாம் டெல்ஸ் சம்திங் ரொம்ப வினோதமா சொல்றாரு. யெகோவா ஈரே சொல்றாரு. அதாவது கடவுள் ஒரு நாள் தருவார். எது தருவாரு? லார்ட் வில் ப்ரொவைட். என்ன ப்ரொவைட் பண்ணுவாரு? அப்போ ஜெனசிஸ் 3:15ல சொன்ன அந்த ப்ராமிஸ்டு சீட் அவரு தருவார். அது வரப்போகுது. தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றத அத ஞாபகம் வைக்கிற மாதிரி யெகோவா ஈரே இந்த மலையில நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேரை வைக்கிறார். தன்னோட பர்சனல் ஹாப்பினஸ் இதுல இல்ல. இல்ல தான் குடும்பம், தான் மகன், தன்னோட ஒய்ஃப், ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அந்த ஃபோக்கஸே இல்ல பாருங்க. த ஃபோக்கஸ் இஸ் கம்ப்ளீட்லி காட் அண்ட் ஹிஸ் கவனன்ட். அந்த அந்த ஃபோக்கஸ்ல தான் ஏப்ரஹாம் இருந்திருக்கார். தட்ஸ் வை ஹி இஸ் அ ஃபெய்த்ஃபுல் மேன் அஸ் வெல். அவரு வந்து அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறது யெகோவா ஈரே. ரைட் இல்லையா? ஓகே. அவர் கொடுத்த ப்ராமிஸ் என்ன? லார்ட் வில் ப்ரொவைட் த மெசையா. என்ன மெசையா? அட்டோன்மெண்ட் கொடுப்பாரு, சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுவாரு. ஜெனசிஸ்ல நடந்த அந்த ப்ராமிஸ். ஓகே ரைட். இப்போ ஐசக்கோட ஃபேமிலி வில் கண்டினியூ ரைட். ஸோ ஏப்ரஹாம் பார்த்தோம். ஐசக் பிறந்து ஏப்ரஹாமுடைய இந்த ஜெனசிஸ் 22லையும் ஏப்ரஹாம் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஸ்டோரின்ற மாதிரி அதையும் பார்த்தோம். நவ் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் ஐசக். ஸோ ஐசக் வந்து நல்லா வாழ்றாரு, நல்ல செழிப்பா இருக்காரு, நல்ல மக்கள் இருக்கா, வீடு நிறைய வேலை செய்கிறவங்க இருக்காங்க, கேட்டில் நிறையா இருக்கு, நிறைய வெல் இருக்கு. பொலிட்டிக்கலி பக்கத்தில் இருக்கிற மற்ற ட்ரைபோட சீஃப்களோட சமாதானமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காரு. அப்படியே பவரோடையும் இருக்காரு. நல்ல அவங்களும் வந்து போய் பேசி அப்படிலாம் இருக்காங்க. 2 ட்ரைபுக்கு சண்டை நடந்ததுன்னா, இவங்கள தான் ஐசக்க கூப்பிட்டு சமாதானம் பேசுறதுக்குலாம் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவரு நல்ல செட்டில் ஆயிருக்காரு. அப்போ ஒரு ஃபேமின் மாரி தண்ணி இல்லாம போகுது அந்த இடத்துல. அப்போ ஈஜிப்ட்டுக்கு போயிரலாம். அவங்களுக்கு தெரிஞ்சது அப்ப ஈஜிப்ட் தான் பெரிய ஊர். ரைட்? இப்போ இப்ப யார சொல்றது? அமெரிக்கா மாரின்னு வச்சுக்கோங்க. போனா அங்க நல்லா இருந்துரலாம். அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துட்டோம்னா நல்லா இருந்துரலாம்னு ஒரு ஃபீலிங் ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங். ஏன்னா அந்த டைம்ல அதான் ஒரு பெரிய கண்ட்ரி, பெரிய எம்பயர். செழிப்பான ஒரு தேசமா இருந்த டைம். அப்போ ஈஜிப்ட்டுக்கு போயிரலான்னு பிளான் பண்றாரு. அப்போ காட் டாக்ஸ் டு ஹிம். காட் என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 26:5ல இருக்கு. வந்து இல்ல டோன்ட் கோ. நீ இங்கே இரு. உன்னோட சந்ததிய ஸ்டார்ஸ் மாதிரி பெருக பண்ணுவேன். இங்கே இரு. வேற எங்கேயும் போ வேண்டாம் நீ. அண்ட் ஏப்ரஹாம்க்கு சொன்ன அதே ப்ராமிஸ் இப்போ இவருக்கு டிராவல் ஆகுது. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ப்ராமிஸ் ஏப்ரஹாம்க்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் இஸ் நவ் கம்மிங் டு ஐசக். அந்த ப்ராமிஸ் டிராவல் ஆகி வருது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல ஐசக்குக்கு அடுத்த ப்ராமிஸும் வந்துடுது. நம்ம இப்போ இந்த மவுண்ட் மொரையால நடந்த ஆப்ரஹாம் ஐசக் சாக்ரிஃபைஸ் எப்படி ஒரு பேட்டர்ன், ஒரு டைப்பு, இன்னொரு ஃபாதர், இன்னொரு சன்னை வேறொரு காலத்தில் கொடுக்க போகிற ஒரு இவெண்ட். அதாவது ஜீசஸோடைய கிராஸ், ஃபாதர் காட் கிவிங் ஹிஸ் சன் ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் சாக்ரிஃபைஸ்.
ஒரு நிழல் மாதிரி. ஆனா அது முன்னாடியே நடக்குது இல்லையா? ஸோ ஹீப்ரு பழக்கப்படி ரைட்? ஓகே. இன்னொரு விதத்துல சொல்றேன். நமக்கு வந்து ப்ராஃபஸின்னாக்கா, பின்னால நடக்க போற ஒரு காரியத்த முன்னாலேயே எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, நமக்கு விளங்குனது அது ப்ராஃபஸி. கரெக்ட் தானே? ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் ப்ராஃபஸி. அம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வெஸ்டர்ன் வேர்ல்டு நம்மலாம் சொல் படி படிச்ச விதம் எல்லாம் வெஸ்ட் சொல்லிக் குடுத்த மெத்தட்ல நம்ம படிக்கிறோம். அந்த பிரிட்டிஷ் மெத்தட்ல நம்ம படிக்கிறனால, அந்த வெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ நம்மளும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறோம். ரைட்? நம்ம மிடில் ஈஸ்டர்ன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல. நம்ம வெஸ்டர்ன் மெத்தட் ஆஃப் நம்ம படிக்கிற விதத்துல இருக்கிறோம். அந்த மெத்தட் படி பின்னால நடக்க போறத முன்னாலேயே எழுதி இருந்துச்சுன்னா, அது ப்ராஃபஸி. பைபிள்ல நெறைய இருக்கு. தப்பில்ல. அப்சல்யூட்லி கரெக்ட். நத்திங் ராங். இந்த மெத்தட் வந்து கிரீக் மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லா கிரீக் அலெக்சாண்டர் ரூல் பண்ண அந்த கிரீக். அப்பதான் அவங்க ரொம்ப செழிப்பா பெருசா இருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டைல், பேட்டர்ன், ட்ரெஸ்ஸு, ஃபேஷன், பாலிடிக்ஸ் எல்லாம் கிரீக்க பார்த்து தான் காப்பி. கிரீக்ல இருந்து ரோமன்ஸ் காப்பி பண்ணாங்க. ரோமன்ஸ் ரொம்ப நாள் யூரோப்பெல்லாம் ஆண்டாங்க. ஸோ அப்படி அந்த இதுதான் ஃபுல்லா செட் ஆயிருக்கு. ஸோ த வே வி அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஃபஸி இஸ் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, அத பின்னால நடந்துச்சுன்னா புரியிறது நமக்கு ரொம்ப பச்சையா இருக்குல்ல. இட்ஸ் ஓப்பன். அது விளங்கும் நமக்கு. பட் ஹீப்ரு மெத்தட்ல நடக்கைகள் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குதுல்ல, ஒரு இவெண்ட் நடக்குது. அந்த இவெண்ட்டே பிற்காலத்துல நடக்கிற ஒரு ஒரு உண்மை காரியத்தோட நிழலா இருக்கிறதா அவங்க படிச்சுக்கிட்டாங்க. ஆம், ஸோ அது அது நான் இப்ப அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அ ஏப்ரஹாம், ஐசக் சாக்ரிஃபைஸ் நம்ம ஜீசஸ் கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது, வி அண்டர்ஸ்டாண்ட். ஓ! ஏப்ரஹாம் ஐசக்க குடுத்த மாதிரி தான் ஃபாதர் காட் சன் ஜீசஸ குடுத்தாரு. அந்த அந்த பேட்டர்ன் நமக்கு விளங்குது. ரைட்? அம் அந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய லைஃப்ல நடந்த இவெண்ட்ஸ மேப் பண்றது ஹீப்ரு மெத்தட் ஆஃப் ப்ராஃபஸி. ஆல்ரைட்? ஸோ ஐல் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். பால் யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் அது. ஆடம் ஆடம் ஆஸ் அன் ஆடம் நம்ம புத்திக்கு நீங்க யோசிச்சு பார்த்தாக்கா, அவரு ஒரு பாவம் பண்ண முதல் மனிதன். அந்த அளவுக்கு தான் வி வில் நோ. பட் ஆ ஆடம வந்து ஜீசஸ்க்கு ஒப்பிட்டு வரும் பின்னால. நம்ம பால் யூஸ் பண்ணுவாரு. அந்த வசனங்கள் வாசிக்கலாமா? ரோமன்ஸ் 5:12-19. சாந்திகா, டெல் மீ டு ஸ்டாப் ப்ளீஸ் வென் டைம் இஸ் ஓவர். கவனிக்காம பேசிட்டே இருந்தேன்னா ப்ளீஸ். 11:30 வரைக்கும் டைம் இருக்குமா? இல்ல. பட் ஸ்டில் ஜஸ்ட் டெல் மீ டு ஓகே, ஓகே. இன் கேஸ் If you ரொம்ப go beyond போயிட்டே that, I will. ஆமா ப்ளீஸ். ஓகே. ரோமன்ஸ் 5:12-19 யாராவது வாசிக்கிறீங்களா? 5, 12 to 19. ம். ஓகே. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஸோ அந்த ஒரு மாடல் மாதிரி இல்லையா? அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு டீச் பண்றதுக்கு. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் பிலீவர் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் இஸ் இனஃப் ஃபார் ஆல் த பீப்பிள்? எல்லாரோட பாவத்துக்கும் எப்படி ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் போதும்? இப்போ பால் என்ன சொல்றாரு? எப்படி ஒரே ஒரு மனுஷனால சின் உள்ள வந்ததோ, ஒரே ஒரு மனுஷனால சின்னோட பரிகாரமும் வர முடியும் அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ல இன்னும் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா, ஃபர்ஸ்ட் ஆடம் வழியா சின் வந்தது. பட் ஆடம் இஸ் யூஸ்ட் அஸ் எக்ஸாம்பிள் பிகாஸ் ஆடம் ஏமாத்தப்படலை.
கரெக்டா? ஏமாறல. ஈவ் காட் டிசீவ்டு. டெம்ப்ட் ஆகி சின்ல விழுந்தது ஈவ். ஆடம் ஈவ் ஈவ் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணது அவுட் ஆஃப் லவ். ஸோ ஜீசஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் தட் லவ் ஃபார் ஹிஸ் பிரைட். யார் பிரைடு? நம்ம தான் பிரைடு. ஸோ ஹீ ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் லவ். ஸோ அப்படியும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஈவெண்ட்ஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தெர் ஆர் Hebrew methods of prophecy understanding உண்டு. ஓகே, this is another verse ஆடமை யூஸ் பண்ணி 1 Corinthians 15:45. ஃபர்ஸ்ட் ஆடம். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஃபர்ஸ்ட் ஆடம் லிவிங் பீயிங் ஆனாரு இல்லையா? கடவுள் கொடுத்த லைஃப்னால ஒரு லிவிங் பர்சன் ஆனாரு. லாஸ்ட் ஆடம் யாரு? ஜீசஸ். ஜீசஸ் வந்து லைஃப் கிவிங் பர்சனாக மாறுறாரு. ஸோ அந்தந்த ஸோ ஹவு தே ஆர் யூஸிங் இல்லை, ஹவு நியூ டெஸ்டிமெண்ட் ஆத்தர்ஸ் ஓல்ட் டெஸ்டிமெண்ட். இப்போ இந்த நியூ டெஸ்டிமெண்ட் ஆத்தர் வந்து யாரோ கிடையாது, தே ஆர் ஹீப்ரூ பீப்புள். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் த ஹீப்ரூ இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ ஆடமை ஈக்குவேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் இதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வரேன்னா, இது நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்கா? எப்படி ஆர்க் இஸ் ஈக்குவலண்ட் டு த கிராஸ். ஜட்ஜ்மெண்ட் உண்டு, அந்த நோவா காலத்து மக்களுக்கு உண்டு, நமக்கும் உண்டு. நோவா காலத்து மக்களுக்கு தெர் வாஸ் அ வே அவுட். டெலிவர் பண்ணது யாரு? கடவுள் தான். இந்த மெத்தட் கொடுத்தது யாரு? கடவுள் தான். பேழையை கெட்ட சொன்னது யாரு? கடவுள் தான். இல்லை, ஜட்ஜும் அவர் தான், தப்பிக்க வச்சவரும் அவர் தான், காப்பாத்தினவர். அந்த அந்த கோபத்தினால வர பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிற வழி உண்டாக்குனதும் கடவுள் தான். சேம் ஃபார் அஸ். ரிமெம்பர் த கிராஸ். ஜட்ஜ்மெண்ட் உண்டு உலகத்தில் எல்லா மக்களுக்கும். ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஷுவர். அது மாற போகிறதில்ல. தப்பிக்கிற வழி உண்டாக்குனதும் கடவுள் தான். தன்னோட சன்னை அனுப்பி கிராஸ்ல அனுப்பி சின்லேருந்து ஒரு அவுட்லெட் உண்டாக்குனதும் அவர் தான். அந்த அந்த காம்பினேஷன். ஸோ அந்த நிழல் வருது பாருங்க. ஸோ அப்படி படிக்கிறது, பைபிளில் அப்படி படிக்கிறது இஸ் லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ அந்த வழியில் ஐம் கோயிங் டு டூ மேப்பிங் ஃபார் ஐசக்குக்கும் ஜீசஸ்க்கும். நிறைய பேருக்கு பண்ணலாம், நீங்களே பண்ணலாம், டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு பண்ணலாம். சில இடத்துல வசனங்கள் இருக்கும், சில இதில் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இமேஜின் பண்ணுறோன்னு அர்த்தம். பட் இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் மெத்தட். இது பேர் டைப். ஸோ ஐசக் இஸ் அ டைப் ஆஃப் ஜீசஸ். ஓகே, ரைட். ஸோ ரெண்டு ஐசக்காக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் ரொம்ப நாள் காத்திருந்து வந்திருந்தாங்க. கரெக்டாக மக்கள் காத்திருந்து. ஸோ இது இங்கே மெசையா வெயிட் பண்ணி ஜீசஸ் வந்தார். இங்கே ஏப்ரஹாம் சாரா வெயிட் பண்ணி பேபி பிறந்தது. ஆனால் முன்னாலேயே தெரிவிக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி பேபி பிறக்க போகுது அப்படின்னு தெரியும் இல்லை? முன்னாலேயே ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க, காட் வில் டெல். ஸோ தே நியூ. ஒரு பர்டிகுலர் டைமும் குறிக்கப்பட்டு இந்த டைமில் பிறப்பாங்கன்னு அந்த அப்பாயிண்டட் டைமும் இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் பேர் வச்சது கடவுள், ரைட்? பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ ஐசக்கோட பேரும் முன்னாலே 17:19 இருக்குது. ரெண்டு பர்த் ஆஃப் திஸ் பேபிஸும் ரொம்ப மிராக்குலஸ், ரொம்ப நாட் நார்மல் பேபிஸ். ஜீசஸ் வந்து வர்ஜின் பர்த் தெரியும் நமக்கு. ஏப்ரஹாம் ஐசக் சாராக்கு ரொம்ப வயசான லேடிக்கு பிறந்த பேபி. பைபிளில் ரெண்டு பேருக்குமே காட் விசிட்டட் அப்படின்னு பர்டிகுலராக அந்த வேர்ட்ஸ் இருக்கு. காட் விசிட்டட் சாரா, காட் விசிட்டட் மேரி, அது ரெண்டும் இருக்கு. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இவங்களுக்கு ஒரே சன். இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்த், த ஒன்லி சன். ரெண்டு பேருமே வர் ஜாய் டு த ஃபாதர். அப்பாவுக்கு ரொம்ப பிரியமும் ரொம்ப சந்தோஷமும் கொடுத்த பிள்ளைங்களா இருந்தாங்க. ஆனால் பிரதர்ஸ் தொல்லை பண்ண ஃபேமிலியில் இருந்தாங்க. ஸோ ஜீசஸுடைய ஸ்டெப் பிரதர்ஸ் ரொம்ப அவரை ரொம்ப வேல்யூவோட பேசலை, டில் ரிசரக்ஷன் பேசலை. அதுக்கப்புறம் அவங்களும் பிலீவர்ஸ் ஆனாங்க. ஜேம்ஸ் லெட்டர்லாம் இருக்குது, எவ்ரி திங் இஸ் தேர். இங்கேயும் இஸ்மாயில்
கேலி பண்ணி கலாட்டா பண்ற மாதிரி தான் பைபிள்ல இருக்கு. ஜெனசிஸ் 21ல இருக்கு. இன்னும் கண்டினியூ பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஜெனசிஸ் 22ல அந்த அந்த சாக்ரிஃபைஸ் அந்த இடத்த மட்டும் பார்த்தோம்னா 2 பேரும் யங் ஏஜ்ல யங் இஸ் 30. ஐசக் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் ஹீ இஸ் 30. ஹீ வாஸ் நாட் அ ஸ்மால் பாய். நான் ஐ திங்க் ஐ மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, வுட்டை தான் தோளில் தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும். அப்போ சின்ன பையனாக இருந்தாக்கா படங்களில் வரைஞ்சிருக்க மாதிரி சின்ன பையன் தோளில் அவர் அப்பா வச்சிருக்க மாட்டார். இட் ஷுட் ஹவ் பீன் அ யங் மேன். ஸோ யங் பர்சனாக இருந்தாங்க. 2 பேரும் அப்பா சொல்ல தட்டலை இல்லை, 2 பேரும் தட்டலை. அப்படியே அக்ரீயிங்கா வில்லிங்கா எதிர்த்து பேசாம தே ஜஸ்ட் கேம். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா. அதான் இட் இஸ் டெல்லிங் இன்டர்நெட் இஸ் நாட் ஓகேன்னு சொல்லுது. தட்ஸ் ஐ ஆஸ்க்ட். இப்ப கேக்குது. அப்படியே இப்ப இடையில விட்டு விட்டு கேட்டுச்சு. சரி சரி. ஜஸ்ட் லெட் மீ நோ. இது இந்த ஹாட்ஸ்பாட்ல ஒர்க் பண்றதுனால மேபி தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ 2 பேருமே 3 டேஸ் மரித்து போன மாதிரி ஒரு பயம். ஸோ ஜீசஸுடைய 3 டேஸ் தெரியும் நமக்கு இல்ல? அவர் ஆக்சுவலா மரிக்கல. இது ஒரு ஒரு பயம் மாதிரி லைக் இல்ல ஆக்சுவலா மரிச்சார்னா ஹி டைட் வென்ட் இன்டர் பட் ஹி கேம் அப் அலைவ் ரைட். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐசக்குக்கு வந்து உன் சன்னை சாக்ரிஃபைஸாக குடுன்னு சொல்லி கடவுள் சொன்னதுக்கு அப்புறம் அவர் 3 டேஸ் ட்ராவல் பண்ணுவார். அப்போ அந்த 3 நாள் மகன் செத்த மாதிரி தான் இல்லை, அந்த ஒரு நியூஸில் நடந்திருப்பார். ஸோ அந்த ஒரு 3 டேஸ் இருக்கு அதில். ஃபாதரும் சன்னும் டுகெதர்னு போட்டிருக்கோம். டுகெதர்னா ஒன்றா நடந்து போனது மட்டும் இல்லை, மனசார both were okay with this plan. All right. ஸோ இதுலேயும் ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கும்போது இல்லை கடவுள் தருவார்னோடனே ஹீ ஜஸ்ட் அக்ரீஸ் வித் ஹிஸ் ஃபாதர். ஓகே கடவுள் தருவார் அப்படி இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ ஒரு அக்ரிமெண்ட்டோட போனாங்க. அந்த பாயிண்ட் நம்பர் 3 அக்ரீங் அண்ட் வில்லிங் அந்த டுகெதர்னஸ், நாட் ஜஸ்ட் வாக்கிங் டுகெதர். ஓகே, அந்த வேர்டோட மீனிங்கே டிஃப்ரெண்ட். 2 பேரும் கேரிட் தேர் ஓன் வுட் இல்லை, அவங்க பலிக்கு உரிய வுட்டை அவங்களே கேரி பண்ணி போனாங்க. 2 பேரும் மலை ஏறி போனாங்க. ஒரே மலை வேற, அது அடுத்த பாயிண்ட்டு. அமைதியாக இருந்தாங்க. ஐசக்கோட சுச்சுவேஷனில் இது ஒன்று தான் லிட்டில் டிஃப்ரென்ஸ். என்னது? சப்ஸ்டிடியூட் பாயிண்ட் அதே தான், சப்ஸ்டிடியூட் சாக்ரிஃபைஸ். இங்கே என்ன சப்ஸ்டிடியூட்? ஒரு ரேம் சப்ஸ்டிடியூட் ஃபார் ஐசக். இங்கேயும் சப்ஸ்டிடியூட் தான், ஆனால் இங்கே ஜீசஸ் ஹிம்செல்ஃப் சப்ஸ்டிடியூட் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். அண்ட் நிறைய இடத்துல படிக்கிறோம் அவர் தான் அந்த பாஸ் ஓவர் லேம்ப், ஹீ இஸ் த லேம்ப் ஆஃப் காட். அந்த பார்ட்டும் படிக்கிறோம்ல. ஸோ ஹீ இஸ் த லேம்ப். லேம்பும் ரேம்பும் சேம். ஓகே, லேம்ப் இஸ் லைக் அ யங் லேம்ப். ரேம் வந்து 1 year old, அந்த கொம்பு முளைச்சதுக்கு அப்புறம் இட் இஸ் அ ரேம், மேல். Okay, so this is very nice about Isaac. இன்னும் few more points about Isaac. ஸோ 3 நாளில் சாக்ரிஃபைஸ்ல இருந்து திரும்பி வந்துட்டார். நான் சொன்ன மாதிரி இல்லை, சேஃப் அண்ட் சவுண்டாக திரும்பி வந்துட்டாங்க. ஜீசஸ் ஆல்சோ சாக்ரிஃபைஸ் முடிஞ்சு 3 டேஸில் திரும்ப பத்திரமா வந்துட்டார். சரி, 2 பேரும் 3 டேஸில் திரும்பி வந்துட்டார். ஐசக்கு சாப்டர் 22ல இருந்து ஐசக் திரும்ப கதைக்குள்ள திரும்ப எப்போ வராருன்னா, அவருடைய கல்யாணத்து டைம்ல ரெபேக்காவை பார்த்து சாராவோட டென்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அப்படின்னா அந்த டைம்ல வருவார். ஓகே, ஸோ 22ல அந்த சாக்ரிஃபைஸ் இடத்துல பேசப்படும். அதுக்கப்புறம் 24 தான் திரும்ப ஐசக் இஸ் டேக்கிங் அ ரோல். இடையில 22 எண்டில் இருந்து 23 என்ன நடக்கும்? போய் பொண்ணு பார்த்து ஏப்ரஹாம் பொண்ணு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி எலியேஸ் அந்த தன்னுடைய ஜெனரல் மேனேஜரை அனுப்பி ரெபேக்கா பார்த்து திரும்ப கூட்டுறது அந்த போர்ஷன் நடக்கும். அதில் ஐசக்குக்கு ரோல் இல்லை, ஐசக்குக்காக நடக்கிற விஷயம். ஆனால் ஐசக் அதில் ரோல் இல்லை. ஸோ அதே மாதிரி
ஜீசஸ் இதுலயும் பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் எர்த்ல இல்ல, ஹெவன்ல வெட்டிங் ஆஃப் த லேம்புக்கு வெயிட் பண்ணிட்டு ஹெவன்ல இருக்கார். ஓகேயா? மேக் சென்ஸ்? ஓகே. இங்க அதுவரைக்கும் என்ன நடந்துச்சு? எலியேசர். எலியேசருக்கு அர்த்தம் காட் இஸ் ஹெல்ப். ஏலி, எல், இஎல் இஸ் காட். எசர் இஸ் ஹெல்ப். ஸோ காட் இஸ் த ஹெல்ப்பர். காட் இஸ் மை ஹெல்ப். காட் வில் ஹெல்ப். காட் ஹெல்ப்டு வெவ்வேறு மீனிங் எடுக்கலாம். ஆனால் காடும் ஹெல்ப்பும் தான் அதோடைய மீனிங். ஸோ அவர் போய் ஐசக்குடைய பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு. இங்க இப்ப என்ன நடக்குது? ஜீசஸ் சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் அவர் தான் ஹெல்ப்பர். கரெக்ட் தானா? ஜான் 14:26ல ஹோலி ஸ்பிரிட்டை ஹெல்ப்பர்னு சொல்லியிருக்கு. இந்த ஹெல்ப்பர் என்ன பண்ணுவாங்க? பிலீவர் ஆக்குறாங்க நம்மளை பெட்டர் பிரைடா ஆக்குறாங்க. எதுக்கு? டு பி ஜீசஸுடைய பிரைட் ஆகிறதுக்காக. எப்படி? ஸோ ஈவன் தேட் இஸ் வெரி சிமிலர் ஐசக் காரியத்தில். அப்புறம் எலியேசர் ரெபேக்காக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொண்டாடுவார் இல்லையா? கொண்டாந்து எதுக்கு கொண்டாடுறாரு? ப்ரூஃப் தட் அவர் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்து அந்த அந்த ஃபாதர் என்ன மாதிரி ஒரு ஃபாதர் அப்படின்னு காட்டுறதுக்குரிய அடையாளமா ரெபேக்காக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. ஸோ தட் இஸ் வாட் ஹோலி ஸ்பிரிட் டஸ் அஸ் வெல். நமக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் உண்டு இல்லை? கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் உண்டு. எதுக்கு? நம்மளை ஜீசஸ்ட ஒரு ப்ரூஃப் மாதிரி டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக. நைஸ்னா? ஸோ இந்த டைப்பில் படிக்க ஆரம்பிச்சோன்னா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ தாட் ஐ ஷேர் திஸ். பாருங்கள், வேறு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஐசக் ஜீசஸ் பற்றி கிடைச்சாலும் ப்ளீஸ் ஷேர். It's nice. Okay, right, we'll continue with the covenant keeping God. Okay, so right, so is Isaac, Rebecca, they meet, they marry, 20 வருஷமா they wait, and then they have 2 babies. quite ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டெலிவரின்னு வாசிப்போம் whatever. ஓகே, ஸோ அதில் 2 நேஷன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வரப்போகுது. கடவுள் அப்பவே சொல்லிடுவாருல்ல. 25-23 யாராவது வாசிக்கிறீங்களா? ஜெனசிஸ் 25-23. 2 தேசம் இருக்கும். அதுல அதற்கு கர்த்தர் வாசிட்டமா? அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இப்பவே கடவுள் சொல்லிட்டாரு, ரைட்? யங்கர் தான் பெட்டரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேக்கப் ஈசா பிறக்கும் போதும் அந்த மாதிரி ஒரு வேடிக்கையா ஈசா காலை பிடிச்சிட்டே ஜேக்கப் பேபி வருது. ஜேக்கபுக்கு பேருமே ஹீல் கேச்சர், சப்ளான்டர் அப்படிதான் பேர் வைக்கிறாங்க. அதாவது இன்னொருத்தவங்களுடைய இடத்துல போய் உட்கார போறான் அப்படின்னே தான் பேரே வைக்கிறாங்க அவங்க. இல்லை, ஹீஸ் எத்தன் தானே தமிழ்ல ஜேக்கபுக்கு எத்தன்னு பேர் வைப்பாங்க. ஸோ தே நோ அவரோட நேச்சர். ஆமா, எத்தன் தானே, அந்த தமிழ் வேர்டு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். வைக்கிறாங்க. ஸோ அவருடைய கேரக்டர் கெட் செட் இப்பவே பேபிலேயே செட் ஆயிடுச்சு ஜேக்கபுக்கு, ரைட்? அண்ட் ஈசா வந்து லைக் அ ஹண்டர் அண்ட் ஜேக்கப் மோர் லைக் அ மம்மிஸ் பாய், வீட்டோட இருந்து சமைச்சு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு. ஸோ இந்த 2 பாய்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வளர்றாங்க. And then we come back to the covenants part. Okay, so let us focus on this. So ஈசா பசியில் ஒரு நாள் வந்து அந்த பவுல் ஆஃப் சூப் வாங்கி சாப்பிட்றது நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. அதில் நமக்கு இப்போ உள்ள லெசன் படிக்க வேண்டியது, ஈசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அலட்சியம் பண்ணினார். அதுதான் பாயிண்ட். ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து ஈசா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்னுக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங் ஒன்று இருந்திருக்கு. ஓகே, பழக்கமாகவும் இருந்திருக்கு. மோசே காலத்துக்கு அப்புறம் சட்டமாகவும் மாறும் அது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்னுக்கு எல்லாம் கொஞ்சம் டபுளாக கிடைக்கும். சொத்துல டபுள்,
குடும்பத்து தலைவர்ன்ற பேரு அவங்களுக்கு தான் போகும். ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம சிமிலர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்பவும் இன்னும் ஓடுது. ஒரு ராஜாக்கு 4 பசங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாய் தான் ராஜாவா வருவாங்க. அந்த 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 மாதிரி சேம் மீனிங். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து அ யாரும் ஸ்பெஷலா குடுக்க வேண்டியதில்ல. அவங்க ஜஸ்ட் பிகாஸ் தே வர் பார்ன் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான். அவங்க முதல்ல தலைப்பிள்ளையா இருக்கிறனால, அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ். ஆம் ஸோ அது இட் இஸ் நாட் இவங்க குடுத்தா தான் உண்டு, அப்பா வில் எழுதுனா தான் உண்டு, அப்படி இல்ல. திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக். அப்படி வர்றது. ஸோ அப்படி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்க ஈஸா அலட்சியப்படுத்துறாங்க. ஹி இஸ் கேர்லெஸ் அபவுட் இட். ஹி டசன்ட் கேர் ஃபார் த பர்த் ரைட். அத ஒரு பொருட்படுத்தவே இல்ல. அதனால தான் ஹி லூசஸ் இட். ஓகேயா? ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் வந்துருது. ஏன் ஜேக்கப் கெட்ஸ் இட் அப்படின்றது. ஓகே. ஸோ இங்கேயும் ஹி இஸ் ட்ரைங் டு சப்ளான்ட்னா ஈசா இடத்துக்கு தான் போறதுக்குரிய வழியா செய்றாரு இவரு. ஹியூமன் மெத்தடுல. ஓகே. இப்படி குடுத்து வாங்கி பசியில சாக போற ஒருத்தர்ட்ட வந்து, "நீ எனக்கு அந்த பிளெஸிங்லாம் எனக்கு வரணும்னு சொல்லி குடுத்தா தான் நான் உனக்கு தருவேன்னு" சொல்லி ஆம், ஒரு ஒரு அண்டர் ஹேண்டட் டீலிங் தானே. இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ அது பண்றாரு. ஓகே. அப்புறம் பண்றது அடுத்த இஷ்யூ 27ல ஜெனசிஸ் 27ல வயசான ஐசக்கு ஆல்மோஸ்ட் பிளைண்ட். அவர் பச்சையா ஏமாத்துறாங்க. தேர் இஸ் நோ அதர். அது எப்படியும் பூசிலாம் மழுப்பலாம் முடியாது. ஸோ இங்கேயும் எத்தன் வேலைய காட்டிடுறாரு. ரைட்? ஷீப் தோல போட்டு ஈசா மாதிரி ஹேரியா இருக்கணும்னு பண்ணி, அவங்க அம்மாவும் சேர்ந்து குழம்பெல்லாம் பண்ணி குடுத்து எல்லாம் பண்ணி, ஆம், இது எதுக்கு? அந்த சேஷ்ட புத்திர பிளெஸ்ஸிங்க ஹி இஸ் கோயிங் டு கிவ். ஐசக் குடுக்க போறார். ஜஸ்ட் ஹி இஸ் கோயிங் டு மென்ஷன் இட். ஹி இஸ் கோயிங் டு டெல். அத மென்ஷன் பண்ணும்போது இவரு வந்து வாங்கிக்கிற மாரி. ஸோ இதுலயும் அந்த எத்தன் வேலை சப்ளான்டிங் சொன்னேன்ல, ஒரு ரீப்ளேஸ்மென்ட். இன்னொருத்தர் இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் போய் உட்காந்துக்கிறது. அந்த அதுதான் இங்கேயும் அதே தப்பு பண்றாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பாருங்க. "உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள்." இது எங்க வரும் முன்னாடி? ஏப்ரஹாமுக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? ஏப்ரஹாம் ஜெனசிஸ் 12ல இருக்கும். நீங்க வேணா பைபிள புரட்டி பாருங்க. ஜெனசிஸ் 12 பிகினிங்ல அந்த ஃபர்ஸ்ட் 1, 2, 3 வெர்சஸ்ல கடவுள் அழைப்பு குடுப்பாரு இல்லையா ஏப்ரஹாம்க்கு. அந்த டைம்ல குடுத்த 7 பிளெஸிங்ல இது கப்புள் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஸோ அதே பிளெஸிங் இஸ் கம்மிங் நவ் டு ஜேக்கப். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிரும். ஈசா கொல்ல வருவாரு. அப்போ பை நவ் அம்மா, அப்பா எல்லாரும் இட்ஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். தெரிஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சிருது. உடனே ரெபேக்கா தன்னோட அண்ணன் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான். அப்போ ஐசக்குக்கு நவ் ஹி டெல்ஸ் எல்லாம் தெரியும். ஐசக் இஸ் ஷாக்ட். இப்படி அ ஆசீர்வாதங்கள்லாம் இப்படி தப்பு தப்பா போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அம் ஆனா ஒண்ணு ஜஸ்ட் பிரிங் டு யுவர் மைண்ட். ஓகே. பேபியா ஊம்புல இருக்கும்போதே கடவுள் என்ன சொல்லியிருந்தாரு? "த யங்கர் வில் சர்வ் த எல்டர்" இல்ல. அதாவது ஜேக்கப் தான் பிளெஸ்ட்ன்றத அப்பவே சொல்ட்டாரு. இருந்தும் ஆம், இந்த ரொம்ப ஹியூமன் திங்கிங் இதுல ஜேக்கப் ஏமாத்த, ரேச்சல் ரெபெக்கா ஏமாத்த, ஐசக் ஒய்ஃபுக்கும் மகனுக்கும் தெரியாம மூத்த மகனுக்கு பிளெஸ்ஸிங்க கொடுத்துடணும்னு யூ சி எல்லாருமே ஒரு சொதப்பல் இதுல. ஆம், ஆ, வேடிக்கையா என்னமோ பண்றாங்க. பட் கொஞ்ச காலத்துக்கு ஐ மீன் இந்த இந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஜெனசிஸ் 28ல ஈசா கொன்றுற பிளான் வந்த உடனே ஜேக்கப மாமா வீட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இப்போ நார்மல் பிளெஸிங் தெரிஞ்சு ஜேக்கபுக்குன்னு ஒரு பிளெஸிங். இப்போ ஐசக் அண்டர்ஸ்டுட், ஜேக்கப் அண்டர்ஸ்டுட், எல்லாருக்கும் விளங்கிருச்சு காட் செலக்டட் பர்சன் ஜேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்த பிளெஸிங் பாருங்க. ஜெனசிஸ் 28:4ல தேவன் ஏப்ரஹாமுக்கு கொடுத்தும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி இப்போ
விளங்கி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நவ் he is blessing. அப்பா ஏப்ரஹாமுக்கு கொடுத்த அந்த கவனன்ட் பிளெஸிங் உனக்கும் ஓம் பிள்ளைங்களுக்கும் வரட்டும் அப்படின்னு மனசார ஒழுங்கா தெரிஞ்சு புரிஞ்சு ஐசக் இஸ் நவ் பிளெஸிங் ஜேக்கப். வாஸ் தட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, குட். பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கள்ளத்தனம் பண்ணி, இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணி, இவ்வளோ பிளெஸிங்காக இவ்வளோ ஸ்கீம் பண்ணி பாலிடிக்ஸ் ஆடி எல்லாம் பண்ணிட்டு கையில ஒத்த பைசா கிடையாது, வீடு கிடையாது, அம்மா அப்பா போச்சு, பிரதர் போச்சு, மாமா வீட்டுக்கு ஓடுறாரு. என்ன வாழ்க்கை இல்லை? ஜஸ்ட் இமேஜின். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது, தன்னந்தனியா நிற்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் நவ் ரன்னிங். அந்த டைமில் தான் ஒரு பாருங்க, போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியோ இன் மாதிரியோ ஒரு வில்லேஜில் போயோ ஒருத்தர் வீட்லேயோ எல்லாம் தங்கலை. வழியில் ஒரு கல் மேலே தலையை வச்சு, நாட் அ வெரி குட் சுச்சுவேஷன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஜேக்கப் இஸ் தேர். அப்போ படுத்து தூங்கும் போது நவ் காட் ஆல்சோ கிவ்ஸ் ஹிம் அ ட்ரீம். ஓகே, ஸோ தானா பண்ண ஸ்கீமிங் முடிஞ்சு ஐசக் மனசார பிளெஸ் பண்ணி நவ் காட் இஸ் டெல்லிங். ஓகே, திஸ் இஸ் கிரேட். ஸோ காட் என்ன சொல்றாரு? ஜெனசிஸ் 28:13 வாசிக்கிறீங்களா யாராவது? ஜெனசிஸ் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14. உன் சந்ததி பூமியின் தோலை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதே பிளெஸிங் வந்துருச்சுல. சேம் பிளெஸிங், ஐசக் கொடுத்த பிளெஸிங் நவ் காட் ஹிம்செல்ஃப் கிவ்ஸ் டு ஜேக்கப். ஓகேயா? எப்படி காட் கேவ் ஹிம்செல்ஃப் டு ஐசக், காட் கேவ் திஸ் சேம் ப்ராமிஸ். அந்த வித்தோட ப்ராமிஸ் வருது. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப ஜேக்கப்புக்கும் சொல்றாரு. அண்ட் அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க, 15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமா, எந்த ப்ராமிஸ்? இந்த சீட் இந்த ப்ராமிஸ் லேண்ட்ல தானே பிறக்கணும். கரெக்டா இல்லையா? The Messiah has to be born in கானான் தேசம், ரைட்? அதனால நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் நீ எங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு திரிகிறியோ நான் உன் கூடயே இருக்கிறேன், திரும்பவும் கூட்டிட்டு வருவேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். எதுக்கு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நீ நல்ல பிள்ளையா இருந்தனால உன்னை கைவிடுவேன் அப்படிலாம் சொல்லல. ஓகே, என்னோட ப்ராமிஸ் நடந்து முடிகிற வரைக்கும். ஐ நோ, அப்சல்யூட்லி பேஸ்ட் ஆன் ஹிம், ரைட்? காட் இஸ் டெல்லிங், என்னோட பர்பஸ் நடக்கிற வரைக்கும், என்னோட கவனன்ட் உண்மை ஆற வர, ரைட்? என்னோட பிளான் நிறைவேறதுக்கு, என்னுடைய சித்தம் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நீ போயிட்டு வா, நான் உன் கூட இருந்து உன்னை திரும்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்றார். அதே மாதிரி இவர் போறாரு, அங்க கல்யாணம் நடக்குது, ரேச்சல் லியா ஏமாத்தப்பட்டவர் இப்போ ஏமாறுறாரு, ஏமாந்து பாடுபட்டு பிள்ளைங்கள்லாம் பிறந்துருது, ரைட்? அந்த கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ 12 பாய்ஸ் அண்ட் 1 கேர்ள் டீனா எல்லாரும் பிறந்து, அவர் எத்துவாளித்தனம் தான் இன்னும் கொஞ்சம் விடலை. ஏன்னா ஹீஸ் பீன் சீட்டட். ரொம்ப பேமெண்ட்டே கிடைக்காது அவருக்கு. மாமாவாச்சே, மாமா இவன் பண்ண கூத்தெல்லாம் அவருக்கும் தெரியும்ல, தன்னுடைய மருமையன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ ஹீ ஆல்சோ நைஸ்லி ட்ரிக்ட் லாபான். ஜஸ்டிஃபை பண்ணல, சொல்கிறேன். லைக் உலகத்தில் நம்ம பண்ணுற தப்புகள் விளைவு உண்டு, ரைட்? காட் வில் ப்ரொடெக்ட் ஃபார் ஹிஸ் ரீசன். பட் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுறது, டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் ஏறினா வி வில் கெட் காட். அதுக்கு நம்ம காடை ப்ளேம் பண்ண முடியாது, கரெக்ட் தானே? ஸோ நம்ம சீட் பண்ணி எக்ஸாமில் மாட்டினோன்னா இட்ஸ் அவர் மிஸ்டேக். ஸோ நம்ம பண்ணுற தப்பான ராங் டெசிஷன்ஸ், நம்மளுடைய ஃபெயிலிங்ஸ், நம்ம ஃபால்ஸ், அதுக்குரிய கான்சிக்வன்சஸ், அந்த சின்னுடைய கான்சிக்வன்சஸ் வி வில் கெட். அதுக்கும் சால்வேஷனுக்கும் சம்பந்தம், டோன்ட் லெட் அஸ் நாட் லிங்க். அதுக்கும்
காடுடைய பர்பஸ் நம்ம வாழ்க்கை வழியா நடக்கிறதுக்கும் லிங்க் இல்லை. ஸோ லெட் அஸ் நாட் லிங்க் தட். ஓகே, ஜேக்கப் வந்து காடோட சோசன் பர்சன் தானே. அப்போ ஸ்மூத்தா இருந்திருக்கணுமே அவர் லைஃப். நோ, இட் இஸ் நாட். ஓகே, ஸோ வில் பி கிளியர் வித் தட். And any Bible hero, you will see that டேவிடோடைய தப்புகள், அதனுடைய விளைவுகள், ரைட்? we will see that. சாலமன் அவருடைய தப்புகள், அதனால உலக பிரகாரத்துல உள்ள விளைவுகள், கிங்டமோடையும் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஓகே, ஸோ லாபான் உடைய பிஹேவியர் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. ஜேக்கபுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்ட் ரிவார்ட்ஸ் மேபி, ரைட்? ஸோ ஹி வாஸ் சீட்டட் ஆல்சோ. ஸோ ஹீ சீட்ஸ் அகேன். தன்னோட சம்பாத்தியத்துக்காக தான். இப்போ நான் பிள்ளைங்க வேற நிறைய இருக்கு. ஸோ ஒய்ஃபோட அக்ரிலாம் பண்ணிட்டு திரும்ப வீட்டை விட்டு கிளம்பி போகிற பிளான். அதுக்கு முன்னாடி ஹீ வில் பிளான், புள்ளி இருக்கிற ஷீப் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு மாமனார்கிட்ட பேசி ஹீல் ஸ்டார்ட். ஸோ யூஸ்வலாக இப்படி தானே நமக்கு தெரியும். ஆடு இப்படி புள்ளி போட்ட ஆடு ரொம்ப ரேர். ஓகே, இன்ஃபேக்ட் ஸோ ரேர். இந்த மாதிரி ஆடு பேர் இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் கால் ஜேக்கப் ஷீப். ஓகே, ஈவன் டில் டுடே. ஸோ இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா ஜேக்கப் ஷீப். ஸோ ஜேக்கப் டஸ் திஸ் அண்ட் ஹீ கெட் இந்த மாதிரி ஹெல்தி ஆட்டு பேபிஸ் எல்லாத்தையும் இந்த பேட்டர்ன் போட்டு ஹீ தன்னோட சொத்துன்னு எடுத்து ஹீ பிகம்ஸ் அ ரிச் கை. அப்படி ஆகி திரும்பி வராரு. இப்போ கடவுள் சொன்ன மாதிரியே, ட்ரீம்ல சொன்ன மாதிரி, நவ் ஹீ இஸ் கம்மிங் பேக். ஓகே, ப்ரொடெக்டட் அண்ட் ஹீ இஸ் ரிட்டர்னிங் அப். மாமா வீட்டிலேருந்து ஹீ இஸ் கம்மிங் பேக். இந்த மேப் ஷோஸ் ஹரான் தான் மாமா வீடு. அங்கேருந்து அப்படியே திரும்பி வரார். ஓகே, திரும்பி வர வழியில் ஓகே, கவர்னன்ட். நவ் யூ ரிமெம்பர் ஐசக்கோட கவர்னன்ட் தெரியும். ஸ்டார்ஸ் சொல்லிட்டு ஹீ இஸ் டெல்லிங், அதே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும், அதே இது இந்த ட்ரீம்லேயும் வரும். ஓகே, ஸ்லைட் இடையில இருக்கு. இப்போ தெர் இஸ் திஸ் பயம் போல. அண்ணன் கொல்லுவேன்னு சொல்லி தானே கிளம்புனார் அவர். ஸோ அந்த பயம் இன்னும் இருக்கு. ஹி ஸ்டில் ரொம்ப ரொம்ப ஸ்கேர்ட். ஏன்னா பை நவ் ஈசா வந்து இவரை மாதிரி பாம்போலா யார் வீட்லேயோ போய் யாருடையோ ஆடை மேய்ச்சிட்டு அப்படிலாம் இல்லை. அவரு நார்மல் சன்னு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி உலக பிரகாரமாக நல்லா இருக்காரு. ஓகே, பெரிய முந்தி காலத்து இந்த ட்ரைபல் சீஃப்ஸ் மாதிரி தான் இல்லையா? ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ இன் அ வெரி வெரி குட் பிளேஸ். ஈடோம் அப்படின்ற ஒரு இடத்துல, இப்போ ஜோர்டனில் இருக்கிறது அந்த ஏரியா ஃபுல்லாக அவர் தான் ஆள்ற மாதிரி நல்ல நல்லா ஹீ வாஸ் செட்டில்டு. அதனால இன்னும் ஜேக்கப்புக்கு பயம். இப்போ என்ன, ஜேக்கப் பாம்போல இப்போ தான் வராரு இல்லை, சொத்துலாம் இல்லாமல் வரல, இப்போ ஃபேமிலியாக வராங்க. தன்னுடைய சம்பாத்தியத்தை இந்த ஜேக்கப் ஷீப் எல்லாம் கூட்டிட்டு he is coming. He's got some money. ஆனால் செட்டில்டு இல்லைல்ல, he is still a nomad. அதனால பயந்து 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 வராரு. கடவுள்கிட்ட அப்பப்போ ஜெபம் பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈசாவை பட்டர் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் பேரை அனுப்பி, கிஃப்ட்ஸ் அனுப்பி, அப்புறம் தன்னுடைய கூட்டத்தில் 2 பேராக பிரித்து அவங்கள முதல்ல அனுப்பி, அப்புறம் தான் இப்படிலாம் பண்ணுவார். ஓகே, பண்ணிட்டு ஒரு ரிவர் கிட்ட இருந்து ஜெபம் பண்ணுவார். ஹீ ஸ்டார்ட்ஸ் ப்ரேயிங். ஏன்னா ரொம்ப பயம். நைட் எல்லாரும் தூங்கின பிறகு ஹி கோஸ் அண்ட் ப்ரேஸ் டு காட். அப்போ தான் அந்த ரெஸ்லிங் வித் அன் ஏஞ்சல் வரும் இல்லையா, ஜெனசிஸ் 32ல் இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய பார்வையில் ஐம் ஜஸ்ட் கீப்பிங் ஃபோக்கஸ்ட். ஓகே, ஸோ இவ்வளோ பிளெஸ்ஸிங்க்கு சண்டை போட்ட ஜேக்கப், இது யாரு? கருவிலேயே வூம்பிலேயே பிளெஸ்டு இவரு. கரெக்ட் தானா? கடவுளே பிளெஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தானா பிளெஸ்ஸிங்கை திருடி, பிளெஸ்ஸிங் திரும்ப ட்ரீம்ல கிடைச்சு, திரும்ப வந்து இப்பவும் பயந்து, இப்பவும் ஜெபத்தில் கேட்குறது, நீங்கள் என்ன பிளெஸ் பண்ணியே ஆகணும். இதே தான் ப்ராப்ளம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் நம்மள மாதிரியே தான் இல்லை? ஆமாம். எத்தனை வாட்டி தான் கடவுள் சொல்கிறது, நான் தரேன் தரேன் தரேன், உன்னை பார்த்துக்குவேன், எத்தனை தடவை தான் சொல்கிறது. ஓகே, இப்பவும் சொல்கிறாரு. அப்போ தான் காட் ஆஸ்க்ஸ் ஹிம், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்றாரு. பேர் என்ன? உன் பேர் எத்தன் இல்லை?
ஸோ நீ யாருன்னு கேட்குற மாதிரி. ஹூ ஆர் யூ? வாட் ஆர் யுவர் குவாலிட்டீஸ்? வாட் டைப் ஆஃப் பர்சன் ஆர் யூ? உன் மைண்ட்ல என்ன இருக்கு? வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? அப்படின்னு கேட்கறது தான் இது. ரைட்? ஸோ வாட் இஸ் கடவுளுக்கு தெரியாதா என்ன பேருன்னு? கடவுளுக்கு தெரியும். ஸோ எப்படி ஆடம் ஈவ் ஒளிஞ்சிருக்கும்போது நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்பாரு. ஞாபகம் இருக்கா? அப்போ சொல்லி தானே ஆகணும். ஆடம் ஹேஸ் அந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை சொல்லணும்னா ஹி ஹேஸ் டு கன்ஃபெஸ். இந்த மாதிரி ஆச்சா, அப்புறம் நாங்க இந்த மாதிரி பண்ணோமா, அப்புறம் வெக்கம் வந்ததா, அப்போ ஒளிஞ்சோமா அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். எங்களுக்கு உங்களை பார்க்க தைரியம் இல்ல அப்படின்னு வந்து முடிக்கணும். ஸோ திஸ் இஸ் an act of கன்ஃபெஷனுக்காக கடவுள் கேட்கிற கேள்வி. ஓகே, ஸோ சிமிலர்லி he asks what is your name? He has to tell, நான் ஒரு எத்தன், ஏமாத்திட்டே இருந்திருக்கேன் ஆல் மை லைஃப், உங்க மேல ட்ரஸ்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா நான் இல்ல, கண்டென்ட்டா இல்ல, அதனால பல கோடி கஷ்டங்கள். ரைட்? அம்மா அப்பாவை விட்டுவிட்டு திரும்ப அவர் அம்மா அப்பாவை பார்த்தாரான்னு கூட தெரியாது. ஆ சோ சேட் நோ. அம்மா மேல இவ்ளோ இஷ்டம் வேற இல்ல. ஹி ஹி ஒரு மாதிரி ஹி சஃபர்ட் அ லாட். ஸோ ஹி ஹேஸ் டு அக்செப்ட். சொதப்பிட்டேன், நிறைய தப்பு நடந்துச்சு, என்னோட டெசிஷன்ஸ் நிறையா மோசம், என்னோட ப்ரையாரிட்டிஸ் தப்பு. ஹி ஹேஸ் டு டெல். ஸோ நவ் காட் சேஞ்சஸ் ஹிஸ் நேம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரக்டரையே மாத்திட்டாருன்னு அர்த்தம். ஸோ நவ் ஹி சேஞ்சஸ் ஹிஸ் நேம் டு இஸ்ரேல். ஸோ EL we know it is God. இஸ்னா பிரின்ஸாம். ஸோ பிரின்ஸ் வித் காட். என்ன ஒரு கிரேட் நேம். Okay, so now he changes his name to Israel, right? So Jacob name is now இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன். ஈவில் இல்லை நம்மள மாதிரி. When you have a encounter with God, when you are facing God, when you are touched by God, or when you are struggling with God, when you are praying with God, he can do this. When you realize நம்ம பண்ண தப்புகள், நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் என்னைக்கு தெரிஞ்சு பேசுறோமோ, there is a change. இவ்வளோ நாள் மாறல ஜேக்கப். இப்போ வாட் இஸ் யுவர் நேம் கேட்கும் போது ஹி ரியலைசஸ் என்ன, இஸ் ஏபிள் டு ரியலைஸ். அது விளங்குது. அதனால தானே இந்த போராட்டம், அதனால தானே இப்படி நைட் உட்காந்து ஜெபம் இல்லை. And then when God touches, so same rule applies till today, இல்லை, same thing. ஓகே, ஸோ எவ்வளோ ப்ராமிசஸ் கிடச்சிச்சு இல்லை. நான் இப்போ பேசுனது தான் அந்த ஸ்லைடில் இருக்கு. இவ்வளோ ப்ராமிஸ் கிடச்சிருந்தும் சந்தேகம் 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 எக்கச்சக்கமாக சந்தேகம். கடவுளுடைய பிளான் தெரியாதா அவருக்கு? நல்லா தெரியும். ப்ரொடெக்ஷன் உண்டா இல்லையா? உண்டு. அவரே சொல்லியிருக்காரு. கடவுளே வந்து லேடர்ல இருந்து சொன்னாரே, ஹி வாஸ் தேர், ஹி டோல்ட் இல்லை. இருந்தும் சந்தேகங்கள். த ஒன்லி கிரேட் திங் ஹி டிட், நல்ல காரியம் பண்ண, நல்ல காரியம், அந்த குழப்பத்தையும் அந்த பயத்தையும் அந்த சந்தேகத்தையும் யார்கிட்ட கொண்டு போறாரு? திரும்ப கடவுள்கிட்டயே கொண்டு போறது. அதான் பெஸ்ட், இருக்கிறதுலே பெஸ்ட் காரியம். ரைட்? ஸோ நம்மளுடைய என்னால் முடியல, திரும்ப திரும்ப இந்த தப்பில் விழுறேன், என்னோட ஃபெய்த்து ஸ்ட்ராங்காக இல்லை, அலப்பாயிரனே, என் மனசு அலப்பாயுதே, ஆர் ஐ எம் நாட் ஏபிள் டு ஒர்க் ஃபார் காட்ஸ் கிங்டம், எனக்கு இன்னும் ஊக்கமாக பண்ணணும். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் வேற என் மனுஷர்கிட்ட சொல்ல தேவையில்லை. அகெயின் டேக் இட் பேக் டு யோர் ஃபாதர் காட் இல்லை. கடவுள்கிட்ட கொண்டு போனோம்னா that moment there is a change. When we take it to him, there is a change. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது? ரொம்ப கிளியரா பார்த்தோம்னா, ஜேக்கப்ன்ற பேர் மாறி இஸ்ரவேல் கிடைக்குது, ஒரு புது பேர் கிடைக்குது. அப்புறம் இவருக்கு பிசிக்கலா வேற ஒரு ப்ராப்ளம் வரும். ஞாபகம் இருக்கா? தொடையில இருக்கிற ஒரு நரம்பு, there is a, ஆமா, அவர் லைஃப் லாங் அதுக்கப்புறம் ஒரு ஹில் லிம்ப், நொண்டி தான் போவார். ஸோ ஃபிசிக்கலாகவும் தெர் இஸ் அ சேஞ்ச். நேம்னா என்ன அர்த்தம்? த பர்சனுடைய கேரக்டர், ஆட்டிடியூட், அதுவுமே மாறிடுது இல்லை. ஸோ த ஹோல் திங்ஸ்
The whole in and out, there's a change. Make sense? Name is also Mm. changing. Physical, there is a change. So Christian life, it's absolutely the same. Once Jesus has come, adukaprom when we are touched by Jesus, he says he will give us a new name. Revelation la irukadu. எடுத்து வாசிச்சிடலாமா? Revelation 2:17. ஓவர்கம் பண்ற எல்லாருக்கும் புது நேம் இஸ் தேர். Revelation 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. So some new name is being given to every believer, right? Something. So புது name, there is a change. அதே மாதிரி when you are saved, அந்த மொமெண்ட் ஆஃப் சால்வேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுத்தபத்தமா ஆயிடுறதில்ல, பியூர் ஆயிடுறதில்ல, ஹோலி ஆகிறதில்ல. நம்ம கூடயே ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார் இல்லையா? அவரு சொல்லி சொல்லி சுத்தம் பண்ணி டெய்லி 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 சுத்தம் பண்ணிட்டே தான் டில் வி டை நம்ம ஜீசஸ் மாதிரி மோர் அண்ட் மோர் லைக் ஜீசஸா ஆகி மாறி வந்துட்டே இருக்கிறோம். ஸோ ஹோலி ஸ்பிரிட், we are baptized by the Holy Spirit, right? Remember? So அந்த Holy Spirit உள்ள இருக்கும் போது நம்ம more and more God மாதிரி கேரக்டர்ஸ்ல வரோம். கரெக்டா? We become better and better and better. So Ephesians 4:23-24 வாசிச்சு பாருங்க. Ephesians 4 verse 23 and 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி மாறுறோம் பாருங்க. ரைட்? once you're saved, we become a new person. புதிய மனுஷன் ஆயிடுறோம், புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறிடுறோம். ஸோ நமக்கும் once we are saved, once we are touched by God, right? When we are saved by God, when you have an encounter with God, அந்த கடவுளோட ஒரு அந்த மீட்டிங் பாயிண்ட் ஒன்று தேவைன்னா அது when we have that, we also change, right? More and more like Jesus-ஆ மாறுறோம். So we are also changed like Jacob is to Israel மாதிரி நம்மளும் மாறுறோம். So the covenant keeping Godக்கு திரும்ப வந்துடலாம். We saw first promise to Adam. நோவாக்கு, நோவா வழியா அந்த ப்ராமிஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அந்த குடும்பத்தில் செத் ஃபேமிலியிலேருந்து ஏப்ரஹாமுக்கு வந்து சேருது. பூமியில் உள்ள எல்லாருக்கும் அந்த பிளெஸ்ஸிங் உண்டுன்னு. அது ஐசக்குக்கு போகுது. அதே சேம் பிளெஸ்ஸிங் ஜேக்கபுக்கும் வந்து சேருது. கரெக்ட் தானே? ஓகே. பூமியில் உள்ள எல்லாரும் வந்து சேருது. ஸோ நம்ம இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். வி வில் கண்டினியூ ஃப்ரம் அந்த இஸ்ரேல்லேருந்து வில் பிக் இட் அப் அண்ட் ரன். டைம் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ ஐ இஃப் யூ டோன்ட் மைண்ட், யாருக்கும் சந்தேகம் கேள்விகள் எதுவும் இருந்தால் சொல்லுங்க. ஓகே. இல்லாட்டி நான் ப்ரே பண்ணிட்டாக்கா? ப்ரே பண்ணி முடிச்சிருங்க. ஓகேம்மா. All right. Loving Heavenly Father, thank you, Lord, for this wonderful time. As always, Lord Father, you are always inviting us. You're always ready to be with us. You're always ready to make us wise and explain your words, wonderful words to us, Father God. We thank you, precious Father, for this amazing, amazing God which we have. Lord, no other God wants that relationship, Father. No other God would even care, Father, but you are kind, you are loving, you are involved, and you want to be part of our lives. Help us, Father, to understand your love more. Help us, Father, to love more you and others around us, Father God. You are a covenant-keeping God. Help us, Father, to keep all our doubts and fears and insecurities and unsureness and anything which takes our focus away from you, Father, our tears, our sicknesses, everything, Father, we bring it back to you.
Lord, in your power, help us, Father, to walk over them, to cross them, to overcome them, Father, because we also want to have a new name, Father, a new blessing, Father, and a new person inside and out, Father, reflecting you. Help us, Father, to live a life which is glorifying your holy name. Help us, Father, to be that light which you want us to be in this world where you have given us everything we need. Thank you, Lord, for all the blessings and for the blessings to come. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. Thank you, Pamela. Thank you, Akka.